ஹாய், சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு பிவிக்யூ கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் பிளஸ் டூ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஓகேங்களா? சிம்பிளான சம் தான், பார்க்கலாம். இப்போ எப்பயுமே நமக்கு எல்லாமே தெரியும், பேஸ் வந்து சேமாக இருந்தாக்கா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் வந்து பேஸ் வந்து பார்த்தா வந்து இங்கே சேமாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை சேம் ஆக்கிறதுக்காக ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ, இதுக்கு ஃபேக்டரைசேஷன் வந்து எப்படி வந்து இருக்குன்னாக்கா, இங்கே இருக்க நம்பர் ஃபஸ்ட் எடுத்துனே தூக்கி இங்கே மேலே போட்டுக்குங்க. இந்த நம்ம இங்கே இடத்துல வந்து இங்கே போட போகிற ரெண்டு நம்பர் பார்த்தோன்னாக்கா, மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தினாக்கா மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆட் பண்ணாக்கா வந்து பார்த்தினாக்கா இங்கே இருக்க நம்பருக்கு வந்து பார்த்தினாக்கா ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், அப்போ 1 2 போட்டாக்கா 1 into 2 வந்து பார்த்தாக்கா 2, 1 + 2 வந்து பார்த்தாக்கா 3. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தினாக்கா இங்கே இதாகிடுச்சுங்க, ஃபாலோ ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போ இதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 இதான் வந்து பார்த்தினாக்கா ஃபேக்டரைசேஷன். அடுத்து பார்த்தாக்கா வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3, இதுக்கு என்ன பண்ணலாம், இதே தான் மைனஸ் 3க்கு இங்கே என்ன போடலாம், நம்ம 1 மைனஸ் 3 போடலாமா? 1 into மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் 3 ப்ளஸ் 1 பண்ணாக்கா மைனஸ் 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தினாக்கா கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தினா உங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், அப்போங்க எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டரைசேஷனும் கொண்டு போயிட்டு இங்கே போய் நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ ஸோ இப்போ பண்ணலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ என்ன இருக்குங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பேஸ் ரெண்டுமே வந்து பார்த்தினாக்கா சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாமா? அதை பேஸை சேமாக வச்சுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே என்ன இருக்கு அர்த்தம், இப்போங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ 1 + 1 வந்து பார்த்தினாக்கா 2. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாக்கா 2 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. இதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இனாப்சிலேஷன்னாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.